இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கக்கூடிய புஸ்தகம் ஓபதியா. வேதாகமத்திலே சிறிய தீர்க்கதரிசிகள் புஸ்தகம் என்ற வரிசையிலே இது அமைந்துள்ளது. பழைய ஏற்பாட்டின் முதல் 5 புஸ்தகங்கள் சட்ட புஸ்தகங்கள், லா புக்ஸ். அடுத்ததாக யோசுவாவிலிருந்து எஸ்தர் வரைக்கும் சரித்திர புஸ்தகங்கள். அப்புறம் யோபுவிலிருந்து உன்னத பாட்டு வரைக்கும் 5 புஸ்தகங்கள் கவிதைகள், அது ஞான புஸ்தகங்கள், அதாவது விஸ்டம் புக்ஸ் என்ற தலைப்பிலேயும், ஏசாயாவிலிருந்து மல்கியா வரைக்கும் தீர்க்கதரிசிகள் புஸ்தகம் என்ற வரிசையிலும் அமைத்துள்ளார்கள். இதில் தீர்க்கதரிசிகள் புஸ்தகத்தில் பெரிய தீர்க்கதரிசிகள் 4 பேர், ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல். இதற்கு பின் சிறிய தீர்க்கதரிசிகள் 12 பேர், ஓசியாவிலிருந்து செப்பனியா வரை 9 பேர் சிறையிருப்புக்கு முந்திய சிறிய தீர்க்கதரிசிகள். ஆகாய், சகரியா, மல்கியா சிறையிருப்புக்கு பிந்தி உள்ள தீர்க்கதரிசிகள் என்று பிரித்துள்ளார்கள். இந்த பெரிய தீர்க்கதரிசி சிறிய தீர்க்கதரிசி என்பது தீர்க்க தரிசனத்தை மட்டும் அல்லது அவருடைய தரத்தையோ செய்தியோ வைத்தோ அல்ல, யாரு சொல்லி எழுதப்பட்ட புஸ்தகத்துக்கு அதிக பக்கம் இருக்குதோ அதை பெரிய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அப்படின்னு வச்சுட்டாங்க. நிறைய பக்கம் உள்ளது பெரிய தீர்க்கதரிசி, கொஞ்சம் புஸ்தகம் உள்ளது சிறிய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் என்று பிரிச்சுட்டாங்க. தவிர இந்த புஸ்தகங்களும் கால கிரமத்தின்படி அமையவில்லை. முதல்ல தீர்க்கதரிசனம் சொன்னவர் முன்னாடியும் பின்னாடி தீர்க்கதரிசனம் சொன்ன ஒரு புஸ்தகம் பின்னாடியும் அப்படியே அமையவில்லை. பிந்தி சொன்ன ஒரு புஸ்தகம் முன்னாடி இருக்கு, முந்தி சொன்னவரது பின்னாடி இருக்குது. அதனால நமக்கு யார் முதல்ல யார் பின்னாடிங்கிறது அந்த புஸ்தகம் எழுதின காலத்தில் உள்ள சரித்திரத்தில் எந்த ராஜா ஆண்டார், எப்பொழுது சொன்னார் என்பதிலிருந்து தான் அதை நம்ம கண்டுபிடிச்சு எடுக்க முடியும். இது தவிர பழைய ஏற்பாட்டில் அநேக தீர்க்கதரிசிகள் உண்டு. எல்லாருடைய தீர்க்க தரிசனமும் செய்தியும் தனியாக எழுதப்பட்டு பிற்கால சந்ததியின் பலனுக்காக என்று தனி புஸ்தகமாக இல்லை. உதாரணம் சாமுவேல், எலியா, எலிசா. இவர்கள் சொன்னது செய்தது எல்லாமே 1-2 சாமுவேல், 1-2 ராஜாக்கள். அந்த சரித்திர புஸ்தகத்துல பார்த்தா தான் இவங்க என்ன சொன்னாங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது அங்கதான் பார்க்க முடியும். அதனாலதான் எபிரேய புஸ்தகத்துல இத முந்திய தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் அப்படின்னு சொல்றாங்க. 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள். ஓபதியா தீர்க்க தரிசனம் உரைத்ததுதான் முதலிலே எழுதப்பட்டு புஸ்தகமாக பிற்கால சந்ததிக்கு பயன்படத்தக்கதாக வேதாகமத்தில் இணைக்கப்பட்ட முதல் புஸ்தகம். அதனாலதான் இன்றைக்கு நாம் ஓபதியா எடுத்திருக்கிறோம். இன்னொரு காரணமும் ஓபதியா புஸ்தகம்தான் பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறதுலே மிக சிறிய புஸ்தகம். ஒரே பக்கம்தான், ஒரே சாப்டர் தான், 21 வசனம் தான், அவ்வளவுதான். மிக சிறிய புஸ்தகம் தான் இது. ஓபதியா அப்படிங்கிற பேருக்கு வொர்ஷிப்பர் ஆஃப் யாவே அல்லது சர்வன்ட் ஆஃப் யாவே, யாவையை ஆராதிக்கிறவர் இல்லை யாவேண்டு ஊழியக்காரர் என்ற பொருளிலே அர்த்தம் உண்டு. இந்த ஓபதியா எலிசாவினுடைய காலத்திலே இருந்தவர். எலிசா இஸ்ரவேல் தேசத்திலே தீர்க்கதரிசியாக செயல்பட்டு வந்தார். ஆனால் ஓபதியா யூதா தேசத்திலே இருந்து தீர்க்க தரிசனம் உரைத்தார். அவருடைய காலத்தை சேர்ந்தவர். ஆனால் ஓபதியா தன் வாழ்நாளிலே ஒரே ஒரு முறை தான், ஒரு செய்தி தான் அவர் சொன்னது மட்டும்தான் எழுதப்பட்டு நமக்கு ரெக்கார்டடாக இருக்குது. மற்றபடி வேற அவர் என்ன சொன்னாரு என்ன செஞ்சாருங்கிறத பற்றி நமக்கு வேற எந்த தகவலும் வேதத்துல இல்லை. தீர்க்கதரிசி என்கிற பெயருக்கு பழைய ஏற்பாட்டின்படி தீர்க்கதரிசி என்ற பெயருக்கு தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய செய்தியை தேவனுடைய சார்பாக மக்களுக்கு தெரிவிக்கிறவர் என்று பொருள். ஒரு தீர்க்கதரிசி தேவனுடைய கண்ணோட்டத்திலே பரலோகத்தின் பார்வையிலே தன்னை சுற்றி நடப்பவைகளை பார்க்கிறவராகவும், தேவ ஜனங்கள் வழி விலகி தேவனுக்கு விரோதமாக செயல்படும் போது மனம் வருந்தி துக்கப்படுகிறவராகவும், ஜனங்கள் தண்டிக்கப்பட்டு பாடு அனுபவிக்காதபடிக்கு தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புவதற்காக தேவனுடைய வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் கொடுக்கும்படியாக தேவனிடத்தில் விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு மனிதனாகவும், ஜனங்களை தண்டியாமல் மன்னித்து பாதுகாத்து பராமரிக்கும்படி தேவனிடத்தில் ஜனங்களுக்காக மன்றாடுகிறவனாகவும் அவர்களுக்காக பரிந்து பேசுகிறவனாகவும் இருக்கின்ற போது அவனுடைய மனதிலே தேவன் தன்னுடைய பாரத்தை கொடுத்து
அந்த ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தியை தீர்க்க தரிசனமாக கொடுக்கிறார். அந்த செய்தியை தேவனுடைய சார்பாக இவர் கொடுக்கிறார். அந்த செய்தியிலே ஜனங்கள் செய்யக்கூடிய தவறுக்கு வர இருக்கக்கூடிய தண்டனை என்ன என்பதை சுட்டிக்காட்டி, நீங்கள் இப்படியே தொடர்ந்தீங்கன்னா இதுதான் வரும், அதனால மனம் திரும்பி தேவனுடைய ஆளுகை கீழே வாங்க அப்படின்னு சொல்றதுதான் தீர்க்கதரிசிகளுடைய எல்லாருடைய செய்தியினுடைய சாராம்சம். இந்த தேவன் இந்த தீர்க்கதரிசிக்கு ஒரு சில நேரங்களிலே ஒரு செய்தியை ஒரு வார்த்தையாக கொடுப்பதும் உண்டு. சில சமயங்களிலே பின்னாலே நடக்க இருக்கக்கூடிய காரியத்தை, அவர்களுக்கு வர இருக்கக்கூடிய அழிவையும் நடக்கக்கூடிய காரியத்தை ஒரு படமாக, அதை சொப்பனம், இரவிலே வந்தால் சொப்பனம், பகலிலே அவர்கள் பார்த்தால் அது தரிசனம், சொப்பனமாகவும் தரிசனமாகவும் தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தி இப்படி நடக்கப் போகிறது, இவர்களை திரும்ப சொல்லு என்று சொல்லி அவர்களை எச்சரிப்பது உண்டு. அநேக தீர்க்கதரிசிகளுடைய செய்திகள் யூதா தேசத்துக்கும் இஸ்ரவேல் தேசத்திலும் உள்ள தேவ ஜனங்களை நோக்கி இருந்தாலும், என்றால் தேவனுடைய உடன்படிக்கையின்படி, தேவனோடு செய்த உடன்படிக்கையின்படி, அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதமாக அந்த தேசத்தில் அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை தேவன் பாதுகாக்கிறார். அந்த உடன்படிக்கைக்கு விரோதமாக நடக்கிற போது அவர்களுக்கு அந்த உடன்படிக்கையின்படி வர இருக்கக்கூடிய தண்டனை என்ன என்பதை சுட்டி காட்டி அவர்களை மனம் திரும்பும்படியாக அழைப்பது. இதுதான் வேதாகமத்தில் உள்ள ஓல்ட் டெஸ்டமென்ட்ல உள்ள எல்லா தீர்க்கதரிசிகளுடைய செய்திகளும். ஆனா சில தீர்க்கதரிசிகளை, சிலருடைய செய்திகள் அந்த யூதா இஸ்ரவேலுக்கு அண்டை நாடுகள், அதை சுற்றியுள்ள நாடுகளுக்கும் அவர்கள் தவறுகளின் நிமித்தமாக அவர்களுக்கு வர இருக்கக்கூடிய நியாய தீர்ப்பின் தண்டனையை தேவன் வெளிப்படுத்துவது உண்டு. அவர்கள் இஸ்ரவேல் யூதா தேசத்தோடு அவர்களுக்குள்ள உறவிலே அவர்கள் இந்த ஜனங்களுக்கு விரோதமாக செயல்பட்டதன் நிமித்தமாக தேவன் நான் அவர்களை நியாயம் தீர்க்கப் போகிறேன் என்று சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனங்களும் உண்டு. இதிலே இந்த வரிசையிலே ஓபதியா வருகிறார். ஓபதியாவுடைய செய்தி ஏதோமுக்கு விரோதமாக தேவன் கொடுக்க இருக்கக்கூடிய நியாய தீர்ப்பையும் அதனுடைய காரணத்தையும் சொல்லுகிறார். ஓபதியா 1வது அத்தியாயத்திலே 1வது வருஷத்தில் நான் பார்க்கிறோம். ஓபதியாவின் தரிசனம் கர்த்தராகிய ஆண்டவர் ஏதோமை குறித்து சொல்லுகிறது என்னவென்றால், ஏதோம் தேசத்தை குறித்து தான் இந்த தீர்க்க தரிசனம். இவருக்கு சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனம் என்னது என்று சொல்லுகிறார். இவர் கிமு 848 841 வரைக்கும் யூதாவை அரசாண்ட யூத ராஜாவான யோரோம் உடைய காலத்திலே இவர் இருந்தார். 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலே 8வது அத்தியாயத்திலே 20, 21, 22 வசனங்கள் படித்து பார்த்தால், யூதாவின் ஆளுகைக்கு கீழாக இருந்த ஏதோம் கலவரம் பண்ணி தனக்கென்ற ராஜாவை உண்டு பண்ணி கொண்டு யூதாவுக்கு விரோதமாக சண்டை போட்டு அதை விட்டு பிரிந்து போய் நின்றது. அந்த ஒரு காலகட்டத்திலே தான் 845வது வருடத்திலே தேவனாலே இந்த நியாய தீர்ப்பின் செய்தி ஓபதியா மூலமாக ஏதோ தேசத்துக்கு விரோதமாக கூறப்பட்டது. 21 வசனங்கள் உண்டு. ஆனால் இந்த புஸ்தகத்தை 2 பிரிவாக பிரிக்கலாம். முதல் பிரிவு 1 18 வசனங்கள், 2வது பிரிவு 19 21 வசனங்கள். இந்த 4 வசனங்களை செகண்டாகவும் இதை ஃபர்ஸ்டாகவும் பிரிக்கலாம். இந்த 1 18 வசனங்கள் உள்ள முதல் பிரிவிலே செய்தி என்னவென்றால், ஏதோமின் அழிவு தீர்மானிக்கப்பட்டு விட்டது, அவன் எப்படியாக அழிவான் என்பது நிச்சயிக்கப்பட்டு விட்டது. மனம் திரும்பவோ அதற்கு மறுவாய்ப்பு பற்றியோ செய்தி இதில் இல்லை. அது மாத்திரமல்ல, தெளிவாக அந்த வம்சமே அற்று போய்விடும் என்று தேவன் கடுமையாக எச்சரிக்கிறார். ஆனால் சும்மா சொல்லவில்லை, அதனுடைய காரணம் என்ன என்பதையும் இதில் அவர் விளக்கம் சொல்லுகிறார். அதனுடைய காரணம் என்ன? அவனுக்கு விரோதமாக தேவன் நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கு காரணம் என்ன? அவன் இஸ்ரவேல் தேசத்திற்கும் யூதா தேசத்திற்கும் விரோதமாக செயல்பட்டது, பெருமையுடன் அகம்பாவத்துடன் நடந்து கொண்டது, பகையை மனதிலே வைத்துக்கொண்டு இஸ்ரவேல் யூதாவுக்கு விரோதமாக ஒரு பகையை, ஒரு வன்மத்தோடையே செயல்பட்டது. இந்த காரணத்திற்காக அவன் தண்டிக்கப்பட போகிறான்
அவனுக்குரிய தண்டனை இதுதான் என்பதையும் தெளிவாக சொல்லுகிறார். இது 1-18 வசனத்துக்குள்ளாக வருகிறது. 19-21 வசனங்கள். இஸ்ரவேல் தேசத்துக்கு ஆறுதலாகவும் அவர்கள் ஏதோமிடத்திலே இழந்து போனதை திரும்ப பெற்றுக் கொள்வார்கள் என்றும் அவர்கள் மீண்டுமாக பழைய நிலைமைக்கு உயர்த்தப்படுவார்கள் என்றும் தவிர பிற்காலத்திலே இந்த ஏதோம் ஆளுகின்ற தேசமும் பாலஸ்தீனர்கள் ஆளுகின்ற தேசமும் அவர்களுடைய சொந்த நிலங்களாக மாறி போய்விடும் என்கிற ஒரு காரியத்தையும் இந்த 4 வசனங்களுக்குள்ளாக தேவன் சொல்லுகிறார். இதுல ஏதோம் என்றால் யார் என்று நாம் தெரிஞ்சால்தான் தேவனுடைய இந்த கடும் கோபத்திற்கும் இந்த நியாய தீர்ப்புக்கும் காரணம் நமக்கு புரியும். ஏதோமியர்கள் ஈசாக்கினுடைய மூத்த மகனான ஏசாவினுடைய வம்சாவளியினர். ஏசாவும் யாக்கோபும் சகோதரர்கள். எனவே ஏதோமியர்களும் இஸ்ரவேலர்களும் சகோதரர்கள். ஆனா ஏசாவுக்கு யாக்கோபின் மேலே உள்ள கோபம் பகையாக வம்சமாக தொடர்ந்து வந்தது. இவர்கள் சவக்கடலுக்கு தெற்கே உள்ள சேயீர் என்கிற மலை பிரதேசத்திலே குடியேறினார்கள். அதனுடைய தலைநகர் சேலா. யாரும் எளிதில் அணுக முடியாத ஒரு குறுகலான பாதையின் வழியாகத்தான், 2 பக்கம் மலை உயரமா இருக்கும், நடுவில் ஒரு சின்ன பாதை தான், அதுக்குள்ளதான் போக முடியும். ஒரு குறுகலான பாதை வழியாக போக முடியும். உள்ள போய் ஒரு விரிவான ஒரு பகுதி, அங்கதான் அந்த பட்டணங்கள் இருக்குது. மிக பாதுகாப்பாக அமைந்துள்ள ஒரு நகரம். இன்றைக்கு அந்த நகரத்துக்கு பேர் பெட்ரா என்று அழைக்கிறார்கள். யூடியூப்ல போட்டு பார்த்தீங்கன்னா பெட்ரான்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டூரிஸ்ட் சென்டரா இருக்குது. பெட்ரா என்று அழைக்கப்படுகிறது. மோசேயினுடைய காலத்திலே எகிப்திலே இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு தேவன் அவர்களுக்கு வாக்கு கொடுத்த இந்த பிரதேசத்திற்கு வருகிற போது, வழியிலே அவர்கள் வருகிற வழியிலே தான் இந்த ஏதோமியருடைய பட்டணம் இருந்தது. அதனால் தேவன் அப்பொழுதே அவர்களுக்கு அங்க தெளிவாக சொல்லுகிறார், நீ ஏதோமுடைய தேசத்தின் வழியாக போகிறாய், ஆனால் அதிலே உனக்கு சுதந்திரமாக ஒன்றும் கிடையாது, அதனால நீ அவனை போய் தொந்தரவு பண்ணாதே என்று எச்சரிக்கிறார். இது உபாகம புஸ்தகத்திலே 2வது அத்தியாயத்திலே நாம் பார்த்தால் தெரியும். உபாகம் 2வது அத்தியாயத்திலே அவர் சொல்லுகிறார், 1வது வசனத்தை, கர்த்தர் எனக்கு சொல்லியபடி நாம் திரும்பி சிவந்த சமுத்திரத்துக்கு போகிற வழியாக வனாந்தரத்துக்கு பிரயாணம் பண்ணி அநேக நாள் சேயீர் நாட்டை சுற்றி திரிந்தோம். இந்த சேயீர் என்பதுதான் ஏதோமியர் வாழ்ந்த இடம். அப்போது கர்த்தரை என்னை நோக்கி, நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள். ஜனங்களுக்கு நீ கட்டளையிட வேண்டியது என்னவென்றால், சேயீரில் குடியிருக்கிற ஏசாவின் புத்திரரான உங்கள் சகோதரன் எல்லையே கடக்கப் போகிறீர்கள். அவர்கள் உங்களுக்கு பயப்படுவார்கள், நீங்களோ மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். அவர்களுடைய போர் செய்ய வேண்டாம். அவர்கள் தேசத்தில் 1 அடி நிலமும் உங்களுக்கு கொடேன். சேயீர் மலை நாட்டை ஏசாவுக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன். போஜன பதார்த்தங்களை அவர் கையில பணத்துக்கு வாங்கி புசித்து தண்ணீரையும் அவர்கள் பணத்துக்கு வாங்கி குடியுங்கள். நீ அவனை தொந்தரவு பண்ணாத அப்படின்னு எச்சரிக்கிறார். ஆனா அவங்க போகிற போது அந்த ஏதோமியர் அவர்களுக்கு வழி விடவில்லை. அது என்னாகம புஸ்தகத்திலே நாம பார்த்தா 20வது அத்தியாயத்துல பார்த்தா 14வது வசனத்திலிருந்து அது தெளிவாக இருக்கும். என்னாகமம் 20 14வது வசனத்திலிருந்து, பின்பு மோசே காதேசிலிருந்து ஏதோமின் ராஜாவினிடத்தில் ஸ்தானாதிபதிகளை அனுப்புகிறார். எங்கள் பிதாக்கள் எகிப்துக்கு போனதும் நாங்கள் எகிப்தில் வாசம் பண்ணினதும் நாங்கள் திரும்பி வந்த வருத்தம் உங்களுக்கு தெரியும். இப்பொழுது நாங்கள் அங்கே இருந்து திரும்பி வருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 17 நாங்கள் உமது தேசத்தின் வழியாக கடந்து போகும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும். வயல்வெளிகள் வழியாகவோ திராட்சை தோட்டங்கள் வழியாகவோ நாங்கள் போகாமலும் துறவுகளின் தண்ணீரை குடியாமலும் ராஜ பாதையாகவே நடந்து உமது எல்லையை கடந்து போக மட்டும் வலது பக்கம் இடது பக்கம் சாயாதிருப்போம் என்று உமது சகோதரனாகிய இஸ்ரவேல் சொல்லி அனுப்புகிறான் என்று சொல்ல சொன்னான். அதாவது நாங்கள் ஹைவேலயே போவோம், லெப்ட் ரைட்ல எல்லாம் இறங்க மாட்டோம்.
அங்கங்க இருக்கிற கிணத்துல உள்ள தண்ணியெல்லாம் நாங்க பாட்டு குடிக்க மாட்டோம், எதுவா இருந்தாலும் நாங்க பணத்துக்கு நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு ஏதோம், நீ என் தேசத்தின் வழியாக கடந்து போகக்கூடாது, போனால் பட்டயத்தோடு உன்னை எதிர்க்க புறப்படுவேன் என்று அவனுக்கு சொல்ல சொன்னான். அதனால அவங்க திருப்பி சொல்லவுமே அவங்க 21வது வசனம், இப்படி ஏதோம் தன் எல்லை வழியாக கடந்து போகும்படி இஸ்ரவேலருக்கு உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் இஸ்ரவேலர் அவனை விட்டு விலகி போனார்கள். அவன் தேசத்தை சுத்திக்கிட்டு போனாங்க. வழியாக போறவனு கூட அவன் வழி கொடுக்க மாட்டேன்னா. இது ஆரம்பத்துல நடந்த ஒரு சம்பவம். அதற்கு பிற்பாடு எப்போதெல்லாம் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யார் வந்தாலும் இவங்க அவங்க கூட ஜாயின் பண்ணிக்குவாங்க. அதனால எப்பொழுதுமே இவங்க இஸ்ரவேலருக்கும் யூதாவுக்கும் ஒரு இடைஞ்சலாக இருந்ததுனால தாவீது ராஜாவான போது தன் காலத்திலே இந்த ஏதோமேரை மேற்கொண்டு தன்னுடைய ஆளுகைக்கு கீழாக கொண்டு வந்தான். அவங்க ஏரியாவும் இவன் ஏரியாவுக்குள்ள வச்சுட்டு நீங்க என் கண்ட்ரோல் கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் கண்ட்ரோல் கீழே வச்சிருந்தாரு தாவீதினுடைய காலத்துல. ஆனா சாலமோனுக்கு பிற்பாடு இஸ்ரவேல் யூதா என 2ஆக தேசம் பிரிந்த போது இந்த ஏதோமியர் கலகம் செய்து தனி தேசமாக வெளியேறிவிட்டார்கள். அது மாத்திரமல்ல, நியாயாதிபதிகள் காலத்திலும் அல்லது ராஜாக்கள் காலத்திலும் எப்பொழுதெல்லாம் அராபியர், மோவாபியர், அம்மோனியர், பெலிஸ்தியர் இவங்க இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கு விரோதமா வந்தாங்களாம், அப்ப எல்லாம் இவங்க அவங்க கூட போய் சேர்ந்துக்குவாங்க. சேர்ந்துக்கிட்டு இவங்களுக்கு விரோதமாக வந்தாங்க. அதே போல அசிரியர்கள் இஸ்ரவேலை தாக்கி அழித்த போதும், பிற்காலத்திலே பாலஸ்தீனர்கள் யூதாவை மேற்கொண்ட போது, பாபிலோன் நேபுகாத்நேச்சர் வந்த போது இவங்க அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இவங்களும் சேர்ந்து உள்ள இறங்கி இவர்களை அழித்து போடும்படியாக தீவிரமாக இறங்கினாங்க. இவங்க எப்பவுமே அவங்களுக்கு விரோதமாகத்தான் செயல்பட்டு வந்தாங்க. இந்த ஒரு காரியம் இருக்கு. சங்கீதம் 137 கூட நம்ம ஒரு காரியத்தை படிக்கலாம். எப்போது நேபுகாத்நேச்சர் சிறையிருப்புக்குள்ள கொண்டுட்டு போனாங்களோ அப்ப அந்த ஜனங்கள் வழியிலே உட்கார்ந்து இருந்து அழுது கொண்டு அவங்க பண்ணின ஒரு ஜபம் இருக்குது. 137வது சங்கீதத்துல 7வது வசனம், கர்த்தாவே எருசலேமின் நாளிலே ஏதாவின் புத்திரரை நினையும், அவர்கள் அதை இடித்து போடுங்கள், அஸ்திவாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே. நேபுகாத்நேச்சர் காலத்துல எருசலேம் தேவாலயத்தை அவன் இடித்து நொறுக்கி போட்டபோது இவங்க கூட இடி நொறுக்கு என்று சொல்லி அவன் கூட துணைக்காக நின்று இவனுடைய அழிவை சந்தோஷமாக பார்த்தாங்க. சோ இவங்க எப்பவுமே அவங்களுக்கு விரோதமாகவே தான் இருந்தாங்க. இதனாலதான் தேவன் இவர்களுக்கு விரோதமாக ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லியிருந்தாரு. அது நமக்கு இந்த ஓபதியாவுடைய புஸ்தகத்துல நம்ம படிக்கிறோம். 1 நம்ம படிக்கிற போதே அந்த செய்தி வரும். 1 11வது வசனம் வரைக்கும் இதற்கு விரோதமாக என்ன செய்வேன், நீ என் ஜனங்களுக்கு விரோதமாக வந்தனால என்ன செய்வேன் சொல்லுகிறாரு. ஏதோமை குறித்து சொல்லுகிறது என்னவென்றால், எலும்புங்கள் அதற்கு விரோதமாக யுத்தம் பண்ண எலும்புங்கள் வாருங்கள் என்று அறிவிக்க ஸ்தானாதிபதி ஜாதிகளிடத்தில் அனுப்பப்படும் செய்தியை கர்த்தர் சொல்ல கேட்டோம். இதோ நான் உன்னை ஜாதிகளில் சிறுக பண்ணினேன், இனிமேத்தவும் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறாய். கண்மலை வெடிப்புகளாகிய உன் உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையிலே விழத்தள்ளுகிறவன் யார் என்று உன் இருதயத்தில் சொல்லுகிறவனே, உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்கிறது. தரைமட்டத்துக்கு 1000 அடிக்கு உயரமான மலைக்கு மேல அவங்க குடியிருந்தாங்க. என்னை இங்க யார் வருவான்னு சொன்னா, நீ கழுகை போல உயர போனாலும் நட்சத்திரங்களுக்குள் கூட்டை கட்டினாலும் அவ்விடத்திலிருந்து உன்னை விழத்தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எவ்வளவாக சங்கரிக்கப்பட்டு போனாய். திருடராகிலும் ராத்திரியில் கொள்ளையடிக்கிறவர்களாகியும் உன்னிடத்தில் வந்தால் தங்களுக்கு போதுமான மட்டும் திருடுவார்கள் அல்லவா? திராட்சை பழங்களை அறுக்கிறவர்கள் உன்னிடத்தில் வந்தால் சிறு பழங்களை விட்டு விடுவார்கள் அல்லவா? அதாவது திருடன் வீட்டுக்குள்ள திருட வந்தானா சுத்தமாக வலிச்சு எடுத்துட்டு போக மாட்டான். முக்கியமானதை மட்டும் எடுத்துட்டு அவனுக்கு தேவையில்லாத விட்டுட்டு போயிடுவான். திராட்சை பறிக்க வர்றவன் ஒரு கனி கூட இல்லாம சுத்தமா பிடுங்கிறது இல்ல. பழுத்தது நல்லா இருக்கிறத எடுத்துட்டு பிஞ்சா இருக்கிறத உடனே விட்டுருவாங்க. ஆனா உன்னுடையதும் அப்படி அல்ல அப்படிங்கிறாரு. 6வது வசனம், ஏசாவினுடையது எவ்வளவாக தேடி பார்க்கப்பட்டது, அதனுடைய அந்தரங்க பொக்கிஷங்கள் எவ்வளவாக ஆராய்ந்து எடுத்து கொள்ளப்பட்டது.
இப்ப 7வது வசனத்தை சொல்லுகிறாரு, உன்னோடு உடன்படிக்கை செய்த எல்லா மனுஷரும் உன்னை எல்லை மட்டும் துரத்தி விட்டார்கள். உன்னோடு சமாதானமாயிருந்த மனுஷர் உன்னை மோசம் போக்கி உன்னை மேற்கொண்டார்கள். உன் அப்பத்தை சாப்பிட்டவர்கள் உனக்கு கீழே கண்ணி வைத்தார்கள், உனக்கு உணர்வில்லை. அந்நாளில் அல்லவோ நான் ஏதேமில் உள்ள ஞானிகளும் ஏசாவின் பர்வதத்துள்ள புத்திமான்களை அழிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது சரியாக கிமு 600வது வருஷத்துல நிறைவேறியது. நெபர்டினர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜாதியினர், இவர்களோடு நெருக்கமாயிருந்த ஒரு ஜாதியினர், இவர்களுக்குள்ள மெதுவாக உள்ள வந்து இவர்கள் அடிச்சு அங்கிருந்து விரட்டி விட்டாங்க. இதை 845 உபதியா மூலமாக தேவன் சொன்னார். கிமு 600 அது நிறைவேறியது. அவர்கள் விரட்டப்பட்டாங்க. அவங்க பட்டணத்தை இழந்த அவர்கள் அதற்கு அருகாமையில் உள்ள பாலைவன பகுதியிலே வந்து குடியேறினார்கள். அப்போது இவர்கள் ஏரோதியர் என்று அழைக்கப்படவில்லை, இதுமேயர்கள், இடுமேன்ஸ் என்று அழைக்கப்பட்டார்கள். இவர்கள் இருந்த அந்த பகுதிக்கு இதுமேயா என்று அழைக்கப்பட்டது. அந்த பெயர் அதுக்கு இருந்தது. பிற்காலத்திலே யூதா எருசலேம் இரண்டுமே ரோமர்கள் ஆளுகைக்கு உட்பட்ட போது, ஜூலியஸ் சீசரின் காலத்திலே ரோமர்கள் ஆளுகை யூதாவையும் எருசலேம் தங்கள் ஆளுகைக்கு கீழாக கொண்டு வந்த போது, இந்த இதுமேயர்களுடைய தலைவனாகிய ஏரோது ஜூலியஸ் சீசரை சென்று சந்தித்து இந்த யூதாவை ஆளும்படி அரியாசனத்தை விலைக்கு வாங்கினான். எனக்கு ராஜா பதவி கொடு, நீ கேட்கிற டாக்ஸ் நான் வசூல் பண்ணி கொடுக்குறேன் என்று சொல்லி அக்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டு, எனக்கு அவங்க பாஷை தெரியும், அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் டீல் பண்ணிக்குவேன் என்று சொல்லி அவர்கள் கேட்கிறதை வைத்து ஆயக்காரர்கள் மூலமாக வரி வசூல் பண்ணி கொடுத்து கொண்டு இவன் ராஜாவாக ஆளுகைக்கு வந்தான். இவன் இஸ்ரேல் வம்சத்தை சேர்ந்தவன் அல்ல, ஆனாலும் ரோமர்கள் ஆளுகையின் கீழாக ராஜாவாக வந்தான். ஆனா அங்க உள்ள ஜனங்களை திருப்திப்படுத்துவதற்காக யூதாவினுடைய ஆசாரியர்கள், லேவியர்கள் ஜனங்களை திருப்தி செய்ய செருபாபேல் காலத்திலே திரும்ப கட்டப்பட்ட அந்த ஆலயத்தை நான் பெருசாக்கி கட்டித்தரேன் உங்களுக்குன்னு சொன்ன உடனே ஜனங்க அவனை ராஜாவாக இருக்க முடியாது விட்டுவிட்டாங்க. ஆசாரியர்களும் லேவியர்களும் தங்களுக்கு அவன் சாதகமா இருக்கிறதுனால நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, எங்களுக்கு ஆலயத்தை கட்டி கொடு அப்படின்ட்டு விட்டாங்க. அதனால கிட்டத்தட்ட அவன் சாகுற வரைக்கும் அந்த தேவாலயத்துல ஏதாவது ஒரு பக்கத்துல புதுப்பிக்கும் பணி, இதை நான் டெவலப் பண்றேன், அதை நான் டெவலப் பண்றேன், இதை நான் டெவலப் பண்றேன்னு சொல்லி செஞ்சுக்கிட்டே இருந்தான். ஏனென்றால் எசேக்கியேல் காலத்துல சொல்லப்பட்ட தேவனுக்கு கொடுத்த ஒரு தேவாலயத்தினுடைய வரைபடம் ஒரு அளவு எசேக்கியேல் தீர்க்கதரிசி கொடுக்கப்பட்டது. அது இன்ற வரைக்கும் கட்டப்படவில்லை. அதே அப்படியே நான் கட்டித்தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வேலை பண்ணிக்கிட்டே இருந்தான். இதனால அவங்களும் அவன் ராஜாவாக இருக்கட்டும்னு விட்டுட்டாங்க. அவன் காலத்துலதான் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற எங்க என்று ஞானிகள் கேட்டு வந்தாங்க. நான் காசு கொடுத்து துட்டு கொடுத்து வாங்கியிருக்கேன், இது யாரோ ஒன்று பிறந்துச்சுன்னா எனக்கு குழப்பம் வருதுன்னா இயேசு கிறிஸ்துவை பிறக்கும் போதே அழிப்பதற்காக முயற்சி செய்து பெத்லகேமில் இருந்த குழந்தைகள் எல்லாம் கொலை செய்தவன் வந்தான். இவனுடைய மகன் அவன்தான் யோவான் ஸ்நானகனை சிரச்சேதம் செய்தான். அது மாத்திரமல்ல, அவன் காலத்திலே, இவனுடைய மகனுடைய காலத்திலே, அந்த பெரிய ஏரோதுடைய காலத்திலே அவனுடைய மகன் தான் அப்போஸ்தலனாக இருந்த யோவானுடைய சகோதரன் யாக்கோபை பட்டயத்தாலே கொலை செய்தான். அப்போஸ்தலர் அதிகாரம் 12:1-2 பார்த்தா இருக்கும். பேதுருவையும் கொலை செய்ய முயற்சி செய்தான், சிறைச்சாலையில போட்டான். ஆனா ராத்திரியோட ராத்திரியா தேவதூதன் வந்து சிறைச்சாலை இருந்து வெளியெடுத்து விட்டுட்டான். ஸோ இவங்க எப்பவுமே இதுக்கு நேரம் முட்டுக்கு தான் நிற்பாங்க. கடைசியில அவன் அரியாசனத்தில் உட்கார்ந்து இருந்து பிரசங்கம் பண்ணுகிற போது தேவதூதன் அவனை அடித்ததுனால புழு புழுத்து செத்து போனான் அவன். இவனுக்கு மகன் அக்கிரிப்பா ராஜா. அவன்தான் பவுலை ரோமர்கள் சார்பாக விசாரித்த போது இருந்த ஒருவன். அவன் சந்ததி இல்லாம மரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இதற்கு பிற்பாடு கிபி கிறிஸ்துவுக்கு பின் 70வது வருஷத்திலே ரோமர்கள் எருசலேமை தரைமட்டமாக்கி தேவாலயத்தை இடித்து போட்ட போது இவர்கள் கிட்டத்தட்ட அவங்க ஏரியா விட்டு யூதாவையும் இஸ்ரவேலையும் தங்களுடைய ஆளுகை கீழே கொண்டாந்து அதுக்குள்ள குடியேறி ஒரு அந்தஸ்தோட இருந்தவங்க. பட் அது அழிக்கப்பட்ட போது இவர்களும் முற்றுமாக அழிக்கப்பட்டு போனாங்க.
இன்றைக்கு ஏதோமுடைய வம்சத்தினர் என்று சொல்ல யாருமே இல்லை. ஆனா யூதாவும் இஸ்ரவேலும் இருக்கு. அதுதான் ஆதியிலிருந்து அதுக்கு விரோதமாகவே செயல்பட்டு வந்ததுனால, உன் சகோதரனுக்கு விரோதமா நீ செயல்பட்டதுனால உனக்கு விரோதமாக நான் இதை செயல்படுவேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறது. இதுதான் அவனுடைய வம்ச வரலாறு காலங்கள். இப்ப இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்வது என்ன? தேவன் அன்புள்ளவர், பரிசுத்தர், அதே சமயம் நியாயமுள்ள நியாயாதிபதி. அதை மறந்துடக்கூடாது. தவறு செய்கிறவர் யாரா இருந்தாலும், அது சொந்த பிள்ளையா இருந்தாலும் சரி, மற்றவனா இருந்தாலும் சரி, என்றால் முழு உலகத்தையும் சிருஷ்டித்தவர், ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்தவர் அவர் தான். அதுல இருந்து தான் உலகத்தில் உள்ள எல்லா குடிகளும் வந்தார்கள். சொல்ல எல்லாருமே அவருடைய ஆளுகையில தான் இருக்கிறாங்க. யாராக இருந்தாலும் எல்லாரையும் நியாயம் தீர்க்கிறவர். அதனாலதான் அவரே ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா ராஜாக்களுக்கு மேல இருக்கிற ராஜா நீர், அவங்களை விசாரிக்கிற ராஜா நீர் என்று நம்ம சொல்லுகிறோம். அதே போல எல்லாத்தையும் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதி அவர். அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஏனென்றால் அன்புள்ளவர், பரிசுத்தவர், கேட்டதெல்லாம் கொடுக்கிறாருன்னு சொல்றமே ஒழிய அவர் ஒரு நியாயாதிபதியாகவும் இருக்கிறார் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. இரண்டாவதாக, இதை தேவன் வாக்கு கொடுத்தால் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் என்றார். அப்படியே ஏதோ ஆபிரகாமின் சந்ததியான யூதா இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பின போது தேவன் அவனுக்கு விரோதமாக நியாய தீர்ப்பை நியமித்தார். அன்று இஸ்ரவேலுக்கு விரோதமாக செயல்பட்டவனுக்கு விரோதமாக தேவன் செயல்பட்டார். இன்று கிறிஸ்துவுக்கு, சபைக்கு விரோதமாக யார் செயல்பட்டாலும் இயேசு கிறிஸ்து அவனை விசாரிக்கிறவனாக இருக்கிறார். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 9ஆம் அத்தியாயத்திலே 4-5 வசனங்களிலே சவுல் சபையை துன்புறுத்த வந்தபோது இயேசு கிறிஸ்து அவனுக்கு எதிர்பட்டு அவனை கேட்டார், சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்டார். அவன் கேட்கிறார், ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு கேட்கிறார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படிங்கிறார். சபையில் உள்ள விசுவாசிகள் அவன் துன்பப்படுத்தின போது இயேசு கிறிஸ்து அவனுக்கு விரோதமாக, என்னை நீ ஏன் துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம், நீ என்கிட்ட வந்தேன்னா உனக்கு தான்ப்பா வழி அப்படின்னு மறைமுகமா அவனை எச்சரித்து அவன் மனம் திரும்புவதற்கு வழி நடத்தினார். இன்றைக்கும் அதே தான். இன்றைக்கு சபைக்கு விரோதமாக யார் செயல்பட்டாலும் கிறிஸ்து அவர்களே நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறார். அதனால நமக்கு விரோதமாக யார் செயல்பட்டாலும் அவர்களுக்கு விரோதமாக கசப்பும் வெறுப்பும் வைத்துக்கொண்டு அவர்களுக்கு விரோதமாக செயல்பட நமக்கு அதிகாரம் இல்லை. என்றால் பழி வாங்குவது எனக்குரியது அப்படின்னு சொல்லிட்டார். அவன் செஞ்சபடி நானும் செய்வேன் இறங்குவதற்கு கிறிஸ்தவர்களுக்கு அனுமதி கிடையாது. அது யாராக இருந்தாலும் சரி, அனுமதி கிடையாது. அடுத்தபடியாக ஒரு காரியம், ஏதோனுடைய செய்ய தவறு, மிகப்பெரிய தவறு, பெருமை, சகோதரனுக்கு விரோதமாக செயல்பட்டது. இது நம்மிடத்தில் இருந்தால் நம்மளையும் அவனை பார்த்த கண்ணோட்டத்தில் தான் தேவன் நம்மை பார்க்கிறார். சகோதரனுக்கு விரோதமாகவோ அல்லது பெருமையோடோ நம்ம செயல்படுகிற போது தேவன் நம்மளை அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்கிறார். உதாரணத்துக்கு சங்கீதம் 50 இந்த ஒரு காரியத்தை நாம் நன்றாக பார்க்கலாம். சங்கீதம் 50 உலகத்தை நியாயந்திருக்க தேவன் இறங்கி வருகிற போது என்ன செய்வார் என்கிற கண்ணோட்டத்தில் தான் அந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறது. வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அஸ்தமிக்கும் திசை வரையுள்ள பூமியை கூட்டுகிறார். பூரண வடிவுள்ள சீவனிலிருந்து நம்முடைய தேவன் வருவார், மௌனமாகிறார். அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாய் இருக்கும். அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானத்தையும் பூமியும் கூப்பிடுவார். இதுதான் ஆரம்பிக்குது. இப்படி தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்ப்பதற்காக தேவன் வருவார். வருகிற போது அவர் முதலிலே பலியினாலே என்னோட உடன்படிக்கிறவங்களை கூட்டுங்க, என்கிட்ட உடன்படிக்கை பண்ணி அக்ரிமெண்ட் பண்ணி வந்தவங்களையெல்லாம் கூட்டுங்கன்னு சொல்லிட்டு செகண்ட் பார்ட் அதுல 16வது வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். தேவன் துன்மார்க்கனை நோக்கி
நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? சிற்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். நீ திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய். விபச்சாரரோடும் உனக்கு பங்குண்டு. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். உன் நாவு கற்பனையை பிணைக்கிறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாக பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாய் இருந்தேன். உன்னை போல நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளே உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். நியாயத்தீர்ப்பு நாளிலே. அடுத்தது, தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன். ஒருவரும் உங்களை விடுவிப்பது இல்லை. உங்களை பீஸ் பீஸா கிழிச்சு போட்டுருவேங்கிறார். இது சபையில் உள்ளவங்களுக்காக சொன்னதுதான். இதுல முக்கியமான குற்றம், உன் சகோதரனுக்கு விரோதமா பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்கினாய். என் சிற்சையை பகைத்தான். நான் சொன்னபடின்னு போல நீ அயோக்கியத்தனமல்ல. அந்த குற்றங்களில மெயினாக வருது சகோதரனுக்கு விரோதமாக. இன்றும் நமக்குள்ள அந்த காரியத்துல இருந்து நம்ம கொஞ்சம் மனம் மாற வேண்டியது அவசியம். அடுத்ததாக ஒரு காரியம், ஒருவேளை உணவுக்காக வம்சாவளியாக வரக்கூடிய தேவ ஆசீர்வாதத்தின் மேன்மையை உணராமல் ஏசா அதை உதாசீனப்படுத்தினான். ஆதியாகமம் 25 29 34 வரைக்கும் நம்ம படிச்சா அதுல தெரியும். ஏசா வேட்டைக்கு போயிட்டு வந்தாரு. பசியோட வந்தான். யாக்கோப்பு ஒரு பயத்துங்கோல், சிவத்த பயத்துங்கோல் சமைச்சுக்கிட்டு இருந்தான். இவன் நான் பசியா இருக்கிறேன், எனக்கு அந்த கூழு கொடுன்னா. யாக்கோபு அப்போ சேஷ்ட புத்திர பாத்திரம் எனக்கு வித்து போடு அப்படின்னா. சேஷ்ட புத்திர பாகம்ங்கிறது தலைமகனுக்கு வரக்கூடிய வம்சாவளியாக தலைமகனுக்கு மாத்திரம் வரக்கூடிய விசேஷமான ஒரு ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். அவர் அதை ஈசாக்குக்கு உறுதி பண்ணினார். ஈசாக்கினுடைய மூத்த மகன் ஏசாவுக்கு அது வரணும். யாக்கோபு அதுல கண்ணை வச்சுட்டு அதை எனக்கு வித்து போடுன்னா, இவன் சொல்றான் நான் பசியால சாக போறேன், சேஷ்ட புத்திர பாத்திரம் வச்சு நான் என்ன செய்ய போறேன், நீயே வச்சுக்கோ, எனக்கு சாப்பிட கொடுறான்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டுட்டு போனான். அந்த சிவத்தை பயத்துக்குள்ளே ஆசை வைத்து அவன் வாங்கினதுனால அவனுக்கு ஏதோம் அப்படின்னு பேர். ஏதோம்னா சிவப்புன்னு அர்த்தம். ஏதோம் என்று அவனுக்கு பேர் உண்டாச்சு. இன்றைக்கும் எபிரேயர்ல அவனை குறித்து சொல்லுகிறார்கள். எபிரேயர் 12வது அத்தியாயத்துல நமக்கும் அதை குறித்து ஒரு எச்சரிப்பாக நமக்கு ஒரு வார்த்தைகள் வருகிறது. எபிரேயர் 12:14 இருந்து நம்ம படிச்சோம்னா தெரியும். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேறு முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்கிறதுனாலே அநேகர் தீட்டுப்படாத படிக்கும். பிறர் மேல் உள்ள கசப்பு வெறுப்பு உள்ள வச்சுக்காத அப்படிங்கிறாரு. ஒருவனும் தேசி கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். புதிய ஏற்பட்டுள்ள சபையாக நமக்கு இங்க இந்த எச்சரிப்பு கொடுக்குறாங்க. தற்காலிக ஆசீர்வாதத்திற்காக, இப்பூ உலக ஆசீர்வாதத்திற்காக, தற்காலிக மேன்மைக்காக பரலோகத்தினுடைய மேன்மையை கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சுட்டு உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திற்கு முதலிடம் கொடுக்கிற போது அநேகமாக நித்திய ஆசீர்வாதத்தின் பரலோக மேன்மையை இழந்து போக நேரிடும். இதுல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 15:19 சொல்லுது, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் அந்நாளிலே நாம் வெட்கப்பட்டு போவோம் என்று சொல்லுது. இது கொஞ்சம் பரலோகத்தினுடைய காரியத்துல முதன்மை ஸ்தானம் கொடுக்கணும். தற்காலிக ஆசீர்வாதத்திற்காக பரிசுத்தத்தை இழந்து போயிட்டு கிறிஸ்துவனுடைய நாமத்தை புறக்கணியாதபடி நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இது ஒரு காரியம். அடுத்தபடியாக இந்த புஸ்தகத்துலதான் முதலாக ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. இந்த உபதேயாவில தான் இந்த ஒரு சத்தியம் ஆரம்பிக்கிறார். தேவனை ஆரம்பிக்கிறார். 19வது வசனத்துல சொல்லுகிறார். 15வது வசனம் உபதேயாவில 15வது வசனத்தை சொல்லுகிறாரு. எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய
கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது அப்படிங்கிறார். இந்த கர்த்தருடைய நாள் அப்படிங்கிற சொல்லு முதலாக வேதாகமத்திலே முதலாக இந்த ஒரு சொல்லை உபயோகப்படுத்துகிறவர் ஓபதியா. அதற்கு பின் வருகிற எல்லா தீர்க்கதரிசிகளுமே இந்த வார்த்தையை எச்சரிப்பாக கொடுத்துக்கிட்டே வருகிறார்கள். கர்த்தருடைய நாள் அப்படின்னா கர்த்தர் நியாயம் தீர்க்க வருகிற ஒரு நாள் இருக்குதுப்பா, அன்னைக்கு நியாயம் தீர்க்க வருவார், ஜாக்கிரதை ஆகும். இந்த கர்த்தருடைய நாள் அப்படிங்கிற வார்த்தை முதலாக ஓபதியா தான் யூஸ் பண்றாரு. ஆனா இந்த நாள் எல்லாவற்றையும் நியாயம் தீர்க்கக்கூடிய நாள் என்று பொருள்படும். இது எல்லா தேசங்கள் மேலும் எல்லா மனிதர்கள் மேலும் வரும். எல்லா மனிதர்கள் மேலும் வரும். அதற்கு நாம் அந்த நியாய தீர்ப்பை குறித்த அறிவுள்ளவர்களாக ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதம் 2 பார்த்தீங்கன்னாலும் தேவன் நியாயம் தீர்க்க வரக்கூடிய நாளை குறித்து சொல்கிறது. சங்கீதம் 110 தேவன் சகல ஜாதிகளும் நொறுக்கி போட்டு நியாயம் தீர்க்க வருவார் என்றுதான் சொல்லப்படுகிறது. எபிரேயர்ல, புதிய ஏற்பாட்டில் உள்ள எபிரேயர்ல தெளிவாக நமக்கு ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. எல்லா மனிதருக்குமே மரிப்பதும் அதற்கு பின்பு நியாய தீர்ப்புக்கு நிற்பதும் நியமிக்கப்பட்டு உள்ளது அப்படின்னு சொல்லுது. யாரா இருந்தாலும் சரி, எல்லா மனிதரா இருந்தாலும் சரி, அவன் மரித்ததுக்கு அப்புறம் நியாய தீர்ப்புக்கு போய் நிக்கணும். 9வது அத்தியாயத்துல 27வது வசனத்துல தெளிவாக சொல்லுகிறது. அன்றியும் ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே அப்படின்னு சொல்லுகிறார். அதே போல 6வது அத்தியாயத்துல 1-2 வசனத்துல சபையினுடைய மூல உபதேசங்களிலே ஒன்றாக நித்திய நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. 6வது அத்தியாயம் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை விட்டு செத்த கிரியைக்கு நீங்களாக மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கையில வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுது, நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. சபையினுடைய மூல உபதேசங்கள் 6 காரியங்கள். இந்த 6லே இந்த நித்திய நியாய தீர்ப்பும் ஒன்று உண்டு. நம்ம இன்றைக்கு அநேக நேரத்தில் நினைக்கிறேன், என் பாவங்களை மன்னின்னு ஏசுகிட்ட சொல்லிட்டான், அவர் சிலுவையில் மன்னிச்சிட்டாரு, அதனால நான் நியாய தீர்ப்புக்கு போக மாட்டேன், இயேசு கிறிஸ்து வந்தோன்னா அப்படியே என்னை பரலோகத்துக்கு தூக்கிட்டு போயிடுவாரு, ரேப்சரில் மேலே போயிடுவேன், போனவொன்னா பரலோகமே என் சொந்தமேனு போய் அங்கே நான் டான்ஸ் ஆடி பாடிக்கிட்டு இருப்பேங்கிறாங்க. இது சரியான ஒரு உபதேசம் அல்ல. ரட்சிக்கப்படாதவன், கிறிஸ்துவை அறியாதவன் முதலாம் உயிர்த்தெழுதலில் எழுந்திருந்து போவதில்லை. ரட்சிக்கப்பட்டவன், இயேசுவின் நாமத்தினால பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்தவனாக வாழ்ந்தவன் யாராக இருந்தாலும் அவன் கிறிஸ்துவனுடைய நியமத்தின்படி நடந்திருந்தால் அவன் முதலாம் வருகையில் உயிர்த்தெழுந்து போவான். அப்பொழுதும் அவன் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்னதாக நிற்க வேண்டும். கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்னதாக நிற்க வேண்டும். ரோமர்ல சபையினுடைய சத்தியங்களிலே இந்த காரியத்தையும் தெளிவாக பவுல் எழுதுகிறார். ரோமர் 14 10-12 வசனங்களிலே அவர் இதை எழுதுகிறார். இப்படி இருக்க உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? உன் சகோதரனை அற்பமா எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயசனத்திற்கு முன்னதாக நிற்போமே. அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக மடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை வேண்டும் என்று தேவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாக கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். அவருக்கு முன்னாடி நிற்க வேண்டாம். அன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட பின்பு கிறிஸ்துவுக்காக நான் செய்தது என் கிரியைகளின் நிமித்தமாக அதற்குரிய பிரதிபலனை நான் அவர் கையில பெறக்கூடிய ஒரு இடம். அதைத்தான் இயேசு கிறிஸ்து தாளந்துகள் உவமையாக சொன்னார். ஒவ்வொருத்தங்க கையிலும் ஒரு பொறுப்பு கொடுத்தேன், வந்தோம்னா கணக்கு கேட்பேன். 10 ஆக்கனா
அவனை உயர்த்தினேன், 5 உயர்த்தினேன், கொடுத்ததை பத்திரமா திருப்பி என் கையில கொடுத்தான். அவனை எங்க கொடுத்தேன்? தண்டனை அனுபவிக்க முடியாது வெளியே விட்டேன். அவர் நம்முடைய கையிலே கொடுத்ததற்கு கணக்கு கேட்கிறவராகத்தான் வருகிறார். அதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இது நம்ம கொஞ்சம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். அடுத்தபடியாக இந்த ஏதோமை குறித்து சொன்ன இந்த நியாய தீர்ப்பு 845 உபதியா மூலமாக ஏதோமுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொன்னாரு. ஆனா அவன் பின்னாடி என்னென்ன செய்வாங்கிறதையும் அப்பவே சொன்னாரு. 590 570 இந்த காலகட்டத்திலே எசேக்கியா தீர்க்கதரிசி மூலமாகவும் இதை மீண்டும் உறுதிப்படுத்தி திருப்பி சொன்னார். என்னென்ன நடக்கும் உனக்கு அப்படின்னு திரும்பவும் அதை உறுதியாக சொன்னார். அவர் உறுதியாக சொன்னதெல்லாம் நிறைவேறி விட்டது. எசேக்கியேல் 25வது அத்தியாயத்துல 12-14 வசனங்கள் ஏதோமுக்கு விரோதமாக சொன்ன தீர்க்கதரிசனம். எசேக்கியேல் 35 ஒரு அதிகாரம் 1-15 வசனங்கள் ஏதோமுக்கு விரோதமாக என்னென்ன நடக்கும் என்று தேவன் சொன்ன தீர்க்கதரிசனங்கள். அது அவ்வளவும் அப்படியே நிறைவேறி போய்விட்டது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஒன்று கூட தவறி போவதிலே நிறைவேறும். எல்லாரையும் நியாயந்திக்கிறவராகத்தான் தேவன் இருக்கிறார். கர்த்தருடைய நாள் வருகிறது. சகோதரனுக்கு விரோதமாக செயல்பட்டான் உனக்கு வந்தது. தேவனுடைய ஆசீர்வாதத்தின் மேன்மையை அலட்சியம் பண்ணுனா தற்காலிக ஆசீர்வாதத்தை முதலாக வைத்தான் தள்ளுபடி பண்ணி போட்டான். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ரட்சிப்பு அடைய முடியாக, தேவனுடைய பிள்ளையாக முடியாக நம்ம எதையுமே செய்யவில்லை. எல்லாத்தையும் அவர் செஞ்சு நம்ம கொடுத்துட்டு அவருடைய பரிசுத்தத்தை அவருடைய நீதியை நம்ம கொடுத்துட்டாரு. அதுக்கு யோக்கியமாக நடக்காமல் அவர் சிலுவையிலே பட்ட அந்த பாடுகளையும் நமக்காக அவர் அனுபவித்ததையும் ஒரு ஏதோ டேக் இட் ஈஸியா எடுத்துக்கொண்டு ஒரு சாதாரணமாக ஒரு காரியமாக நடந்து போகிற போது நமக்கும் கொஞ்சம் சிக்கல் தான். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர்கள் அடிமேல அடி வாங்கின காரணமே உடன்படிக்கையின்படி அவர்கள் நடக்காதனால, உலகத்தாரை போல நடந்தனால அவங்க வந்தவனால. நமக்கும் அது எச்சரிக்கையாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரே ஒரு அத்தியாயம் தான், 21 வசனம் தான். ஆனாலும் ஆதியிலிருந்து கடைசி வரைக்கும் நடக்க போகிறத பார்க்கக்கூடிய தேவன் சொன்னதை சொன்னபடி நிறைவேற்றுகிற தேவன். உபதியாவில் சொல்லப்பட்டது எல்லாமே நிறைவேறிவிட்டது. கடைசி ஒரே ஒரு வசனம் தான் இன்னைக்கே நிறைவேற வேண்டி வருது. 19 இருந்து வரக்கூடிய அந்த 21 வரக்கூடிய அந்த ஒரு சிறு காரியம் மட்டும்தான் இன்றைக்கும் நிறைவேற வேண்டி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து திரும்ப வருகிற போது இந்த காரியங்கள் நடைபெறும். 20-21 இந்த ஏதோம் தேசமும் பாலஸ்தீனர்கள் இன்று இருக்கக்கூடிய இந்த தேசமும் யூதாவினுடைய ஆளுகைகளாக வந்துவிடும். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து ராஜாவாக இருப்பார். ஸோ இது கடைசி வர்றது வரைக்கும் உள்ள காரியத்தை அவர் சொல்லிட்டார். இல்லை மிச்சம் எல்லாமே நிறைவேறி விட்டது. கடைசி ஒரு 2 வசனங்கள் மட்டும்தான் நிறைவேற வேண்டும். ஒரே ஒரு அத்தியாயம் தான் அவர் வாழ்க்கையில ஒரே முறை தான் சொன்னாரு. ஆனால் ஆயிரக்கணக்கான வருடங்களை கலந்து நமக்கு அதுல இருந்து படிப்பினையும் எச்சரிக்கையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால ஒரு சின்ன அத்தியாயம் தான், எல்லாரும் ஒரு முறை வாசிச்சு பார்க்கலாம். இதோடைய தொடர்புடையது கண்டினியூஷன் எசேக்கியேல் 25 12-14 வசனங்கள், எசேக்கியேல் 35 1-15 வசனங்கள். இதோட சேர்த்து படித்தா தான் அதனுடைய முழுமையாக முடியும். படிக்கலாம். இன்னும் அடுத்ததாக தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் படிக்கிறதுனால தேவனுடைய சுபாவம் தேவனுடைய இயல்பும் தெரியும். அதனால அவருக்கு பயப்படுகிற பயத்திலே நம்ம அதிகமாக வளர்ந்து நடக்க, தேவனுக்கு பிரியமானவர்களாக நடக்க நம்ம இன்னும் அது வழி நடத்தட்டும். இன்றைய வேத பாட வகுப்பு முடிந்தது. அடுத்த வாரத்துல அடுத்த புஸ்தகம் யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.